இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எப்படி இந்த வீட்டுக்கு வந்த? நேத்து நைட்டு வெளியே தானே இருந்தேன். என்ன வெளியே வா. பார்ல குடிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லு. ஏய், அது எப்படி உனக்கு தெரியும்? ஆமா, பெரிய ராணுவ ரகசியம் பாரு. நான் தான் பாண்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அவன் தான் உன்னை கொண்டு வந்து விட்டான். ரொம்ப நல்ல மாதிரி நடிக்காத. என் மேல அக்கறை இருக்கு உனக்கு. ஏய், நீ என்னென்ன பண்ணிருக்கேன்னு நல்லாவே தெரியும் எனக்கு. ஏய், நான் என்ன பண்ண? என்ன, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? சித்ராவோட கல்யாணம் நின்னதுக்கும் கிருபானன் ஜெயிலுக்கு போனதுக்கும் நீதான் காரணம். எனக்கு நல்லா தெரியும். ஆமா, நான் தெரியாம தான் கேட்கிறேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? கிருபானன் கொடுத்த 10 லட்சம் ரூபாயை வாங்கி உங்க அக்கா கல்யாணத்தை பண்றதை விட்டுட்டு சித்ராவோட கல்யாணத்துக்கு பாட்டு திட்டம் போட்டுக்கிட்டு பாரு, உன்னால உங்க அக்காவோட எதிர்காலமே கேள்விக்குறியாயிடுச்சு. இங்க பாரு, நீ என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. எனக்கும் இந்த கல்யாணம் நின்னதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த கதையெல்லாம் வேற யார்ட்டையாவது வச்சுக்க. நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். மண்டபத்தில் உன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லையே. நான் பார்த்துட்டு தானே இருந்தேன். எல்லாம் உன் திட்டம்தான். சித்ராவோட கல்யாணம் நின்னு போனதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. என்ன நம்பு, என் அம்மா மேல சத்தியம். சரி, நீ எதுவும் பண்ணல. அப்ப சித்ராவோட கல்யாணத்தை நிப்பாட்டினது யாரு? இதுக்கு பதில் தெரியணும்னா ஒரே ஒரு ஆளால தான் முடியும். என்ன நடந்துச்சுன்னு அவங்க தான் உண்மையை சொல்ல முடியும். உஷாவா? உஷாராணி? அவங்கள நம்ம போய் பார்த்தா யார் இந்த கல்யாணத்தை நிறுத்தினாங்கன்னு தெரியும். இப்பயே போய் பார்த்துடலாம்.